ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், மாயான வாழ்விலே மகிழ்ச்சியாய் இருப்பது எப்படி? ஃபைண்டிங் ஜாய் இன் தி வேனிட்டி ஆஃப் லைஃப். இன்றைக்கு மகிழ்ச்சியை தேடி அலையும் மக்கள் ஏராளம். மகிழ்ச்சியா இருப்பதற்கு எங்கெங்கே ஓடுகிறார்கள், இந்த இன்பங்களை தேடி ஓடுகிறார்கள், மதுவை தேடி பல விதமான காரியங்களை தேடி ஓடுகிறார்கள். How to find the joy? இந்த ஜாய் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே இதுதான். அநேகருக்கு புரியவில்லை. ஜாய் என்ற வார்த்தையின் அர்த்தமே ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். ஆண்டவரை முதன்மைப்படுத்தும் போது வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும். ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், ஜீசஸ் ஓவர் யூ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரானால், உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக இருப்பாரானால் மகிழ்ச்சி நிச்சயம். இதைத்தான் வேதம் முழுக்க நாம் வாசிக்கிறோம். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஐயா. நாளின் செய்தி, how to find the joy in our life. நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை பெறுவது எப்படி? இது குறித்து ஏராளமான சத்தியங்கள் வேதத்தில் இருக்கிறதுனால பிரசங்க புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22 24 வரை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. இதை குறித்து ஏராளமான சத்தியங்கள் வேதம் முழுவதுமாய் பேசப்பட்டாலும் பிரசங்கின் புஸ்தகத்தில் இதை குறித்த தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இது அனைவருடைய வாழ்க்கையில் இது இந்த மகிழ்ச்சியை தேடி ஓடினாலும் சாலமோனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சவால், அறைகூவல். அந்த சாலமோனுடைய வார்த்தைகளை ஆரம்பத்தில் வாசிக்கிறோம். பிரசங்க புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை. அதை வாசிப்பதற்கு அதிகமான நேரம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வேதம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து நீங்களை வேதத்தை எடுத்து வாசிக்காமல் கேட்கிறேன். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் மாயை, மாயை, எல்லா மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நான் எருசலேமிலே ராஜாவா இருந்தேன். 3ஆம் வசனம், சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? அடுத்த வார்த்தை அது சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிப்படும்படிக்கு தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். 4ஆம் வசனம், எல்லா மாயை, மனதுக்கு சஞ்சலம். இன்பத்தை அடையும்படி பல கோணங்களிலே சாலமோன் முயற்சித்தான். அவருடைய சரித்திரம் தெரியும். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நாளின் செய்தி என்னவென்றால், த வேனிட்டி ஆஃப் லைஃப். இந்த முதல் குறிப்பு, இந்த வாழ்க்கையின் மாயையான காரியங்கள். அனைவருக்கு புரியவில்லை. இதை உலகத்திலே சொல்லுகிறார்கள். தேடிய செல்வம் என்ன, திரண்டுவ சுற்றம் என்ன, சேர்த்து வைத்த செல்வங்கள். ஆனால் வாழ்க்கையில் அதை அநேகர் மறந்து போகிறார்கள். நாளில என்னுடைய முதல் குறிப்பு சாலமோனுடைய அவருடைய அனுபவங்கள். இதைத்தான் பிரசங்கி 1 முதல் 12 வசனங்களை வாசிக்கிறோம். இது பிரசங்கி 1ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறது, வாழ்க்கையின் த மீனிங் ஆஃப் த லைஃப். இந்த அனைவருக்கு வாழ்க்கையின் அர்த்தமே புரியவில்லை. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழ்ந்தோம். இல்லை, வாழ்வின் அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவரை அறிவது, ஆண்டவருக்காக வாழ்வது, ஆண்டவரை நேசிப்பது. நீங்க நிறைய பேருக்கு இது புரியல. They don't understand the meaning of the life. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இல்லை நினைக்கிறாங்க, சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும், பெரிய ஆளா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். இல்லை, அதை விட உண்மையான சத்தியம் என்னவென்றால் ஆண்டவருக்கென்று வாழ்வது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் அனுப்பினவராகிய ஆண்டவரை அறிவுதான் மெய்யான வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியாத ஒன்றாய் இருக்கிறது. இது துக்கமான ஒன்று. இந்த நாளிலே அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. வாழ்வின் உண்மையான அர்த்தம் பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்தேன், ஆராய்ச்சி செய்வதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். நன்றாக கவனிக்க வேண்டும். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம்
ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்வதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுப்புத்திரர் கடும் தொல்லையில் அடிப்படும்படிக்கு தேவன் அதை அவளுக்கு நியமித்திருக்கிறார். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள். இப்படிலாம் சம்பாதிக்க முடியுமோ, பொய் பேசி அடுத்தவரை ஏமாற்றி அபகரித்து என்னென்னவோ செய்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், கடைசி வாழ்க்கையில அவர்கள் கடும் தொல்லையில் அகப்படுகிறார்கள், அடிப்படுகிறார்கள். இதுதான் வாழ்க்கையின் உண்மை. எத்தனை பேர் நாம் பார்த்திருக்கிறோம். வாழ்விலே பல நிலைகளை சந்தித்தவர்கள், நன்றாய் சம்பாதித்து ஆஸ்தியை சேர்த்து வைத்தவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம் இன்றைக்கு வீதியில் இருக்கிறது. வாழ்க்கையிலே போராட்டங்கள், ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், பாடுகள். இது வாழ்க்கையில் யோசிக்கும் போது மிக கடினமாய் இருக்கிறது. எனவே இந்த வார்த்தையை ஆவியாளர் சொல்லுகிறார், மனுப்புத்திரர் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடும் தொல்லையில் அவர்கள் அடிபடுகிறார்கள். இதான் வாழ்க்கையினுடைய அந்த உண்மையான அர்த்தம். This is the meaning of the life. You can earn, எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பாதிக்கிற வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையின் நிலை என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். வேதம் இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, நீ எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு பொருள் சம்பாதித்தாலும், அந்த வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லப்பட்டது, சூரியனுக்கு கீழே. You done many things, நிறைய காரியங்கள் செய்யலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சூரியனுக்கு கீழே என்ற வார்த்தை, இந்த வார்த்தை ஏறக்குறைய 29 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Under the sun 29 முறை. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இன்றைக்கு மக்கள் எல்லாருமே இந்த வாழ்க்கையை உலகத்தார் பார்க்கிற பார்வையிலே பார்க்கிறார்கள். ரெண்டுதான் சொல்லுகிறேன், the point of worldly wisdom, the point of godly wisdom. தேவன் பார்க்கிறது போல ஜனங்கள் இன்றைக்கு பார்ப்பதில்லை, உலகம் பார்ப்பது போல. உலகத்தினுடைய அந்த பார்வை வேறு, ஒரு தேவனுடைய மனிதனுடைய பார்வை வேறு. உலகத்தினுடைய பார்வை பணம் சம்பாதிக்க வேண்டும், ஆஸ்தியை சேர்க்க வேண்டும், மாடிகளை கட்ட வேண்டும், கோடிகளை சேர்க்க வேண்டும். இது எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே வாழ்க்கையின் மேன்மை வேற. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். The point of view, உலகத்தின் பார்வையில 1:3. நீங்க என்னதான் சம்பாதித்தாலும், என்னதான் நீங்கள் சேர்த்து வைத்தாலும், ஒரு கேள்வி இருக்கிறது, அவனுக்கு பலன் என்ன? என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைகளே, இது உங்களுக்கு தெரிந்த சத்தியம்தான். ஒரு நினைப்பு விட்டல், உங்கள் பலன் என்ன? ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ சாப்பிடுறோம், பிள்ளைகளை பெறுகிறோம், ஏதோ வாழ்க்கையை ஓடுகிறோம். ஆனால் what is the result of the life? உடைய வாழ்க்கையின் பலன் என்ன என்பதை யோசித்து பார்க்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, இந்த வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. அந்த வாழ்க்கையின் பலன் என்ன என்பதை சற்று யோசிக்காமல் கேட்கிறேன். எனவேதான் அந்த வேதம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் உலகம் பார்க்கிற அந்த பார்வையில் உங்கள் பார்வை இருக்க வேண்டாம். உலகத்தின் பார்வை வேற, உங்க பார்வை வேற. உலகம் இந்த உலகத்துக்காக வாழ்கிறது, நாம் நித்தியத்திற்காக வாழ்கிறோம். நீங்களும் நானும் நித்தியவாசி. We are not living the just come and go. இது வந்து போகிற மக்கள் அல்ல. வாழ்க்கையிலே தேவனுக்கென்று வாழ்கிற மக்கள். இங்கே குறுகிய காலம், அங்கே நீண்ட காலம். அந்த வாழ்க்கைக்காகத்தான் இந்த வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கை சரியில்லை என்றால் அந்த வாழ்க்கை சரியா இருக்காது. நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். இந்த செய்தி ஒருவேளை எதிர்மறையா இருக்கலாம், ஆனால் சற்று நீங்கள் ஆழமாய் காண்ப கேட்கிறேன். எதிர்மறையா இருக்கலாம். திரும்ப அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஏறக்குறைய இந்த மாயை என்ற வார்த்தை 35 முறை இந்த பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாயை, மாயை, மாயை 35 முறை இந்த பிரசங்கியின் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மாயை, 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 எல்லா மாயை. 14ஆம் வசனம். எல்லா மாயை மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. எல்லா மாயை மனதுக்கு சஞ்சலமா இருக்குது. இது அநேகருக்கு இன்றைக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கிறது. எல்லா மாயை. இன்றைக்கு அன்பாவுடைய மாயை என்று ஒன்று இருக்குமானால் உண்மை என்று இருக்கும். இன்றைக்கு உண்மை என்று இருக்குமானால் மாயை ஒன்று இருக்கும்.
இன்றைக்கு மாயைக்கு இருக்கிற மதிப்பு உண்மைக்கு இல்லை. இந்த ரியாலிட்டி வேனிட்டி, ஆண்டவர் ரியாலிட்டி, இந்த சத்தியம் ரியாலிட்டி, சபை ரியாலிட்டி, இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு உண்மையை ஜனங்கள் அதிகமாக விரும்புவதில்லை, பொய்யைத்தான் விரும்புகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எது உன் வாழ்க்கையில முதலில் வகிக்கிறது? தேவனா உலகமா? சற்று யோசித்துப்பார். இந்த வசனத்திலே அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை வேனிட்டி ஆஃப் லைஃப். இந்த வாழ்க்கையே ஒரு மாயைதான், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, மாயான வாழ்க்கை. இங்கே அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஜாய், என்ஜாய், என்ஜாய்மெண்ட், ரிஜாய்ஸ், ஜாய்ஃபுல்லி. அதாவது மகிழ்ச்சியாயிரு, அனுபவி, மகிழ்ந்து கொண்டாடு, எல்லாம் செய். ஆனால் இந்த மகிழ்ச்சிகளில தேவன் இல்லை என்றால் அர்த்தம் இல்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், மகிழ்ச்சியின் மையப்பொருள் ஆண்டவர் தான், மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் தான். என் செய்தி என்னவென்றால், ஃபைண்டிங் தி ஜாய் இன் தி வேனிட்டி ஆஃப் லைஃப். மாயான இந்த உலகத்துல மெய்யான மகிழ்ச்சியை பெறுவது எப்படி? நம்பர் 1, இந்த நாளிலே தி வேனிட்டி ஆஃப் லைஃப். உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க வேண்டுமானால் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு உண்மையான மகிழ்ச்சியை கண்டுகொள்ள வேண்டுமானால் வாழ்வின் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். We don't understand the reality. அந்த உண்மை பொருளை கண்டுபிடிக்கவில்லை என்றால் எல்லாமே மாயை. திரும்ப சொல்லுகிறேன், வாழ்வின் உண்மை பொருள் அதை அறிந்து கொள்ள விட்டால் மற்ற எல்லாமே எதிர்மறையா இருக்கும். நாளினுடைய என்னுடைய முதல் குறிப்பு, the vanity of life. இந்த வாழ்க்கை ஒரு மாயான வாழ்க்கை. உலகத்துல சொல்லுகிறார்கள், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா. உண்மைதான் சொல்லுகிறார்கள், ஆனால் அதை மக்கள் யோசிப்பதில்லை. ஏதோ யாரோ சொன்னாங்க அப்படியே கேட்கிறோம். இல்லை, இந்த வாழ்க்கையே ஒரு ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையை முக்கியப்படுத்துகிறவர், மையப்படுத்துகிறவர் ஆண்டவர் இயேசு. முதலாவது ஒரு 8 காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது. இதெல்லாம் மாயை. நம்பர் 1, இந்த உலகத்தின் இன்பங்கள் எல்லாம் மாயை. பிரசங்கி 2:1. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதுவோ மாயை. புரிய நினைக்கிறேன். வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன். இன்னைக்கு ஊடகங்கள் அப்படிதான் சொல்லுது, வா, இந்த மதுபான கடைகள் வா, தவறான உறவுகள் வா, இந்த விபச்சார விடுதிகள் வா. அது வா சொல்லுகிறது, உன்னை சந்தோஷத்தினாலே. இன்றைக்கு மக்களுக்கு அது புரியவில்லை. அவர் சமூகத்தின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு மாறாக இந்த உலகத்தின் சந்தோஷம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் நான் நிரப்புவேன், இன்பத்தை அனுபவி. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இதுவும் மாயை. அதாவது the life entertainment, இந்த உலகத்தினுடைய அந்த பிளஷர், அந்த இன்பங்கள். அந்த வார்த்தை படிக்கிறேன், இன்பத்தை தருவேன், இன்பத்தை தருவேன், அனுபவி. உலக இன்பங்கள் மாயை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, காண்கிறதுனாலே கண், கேட்கிறனால செவி திருப்தி ஆவதில்லை. எத்தனையோ மணிக்கணக்காய் இந்த டிவி பார்க்கிற மக்கள் இருக்கிறார்கள். மணிக்கணக்காய், நான் ஒரு காலத்தில் அடிமையா இருந்தேன், ஆண்டு அறியாத போது. மணிக்கணக்காய் புஸ்தகம் படிப்பது, தொலைக்காட்சி வந்த நேரம் அதுதான். ஆனால் அன்பானவர்களே, அது திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது, அது இன்பம் அல்ல. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், the vanity of the pleasure. இந்த உலகத்தின் இன்பங்கள் மாயையானது. இரண்டாவது, இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற அந்த உழைப்பு நல்லதுதான். லேபர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தொழில் நல்லது. ஆனால் அதுவும் கூட மாயானது. வாசிக்கிற கேளுங்கள், 2:11. என் கைகள் செய்த சகல வேலைகள், நான் பட்ட எல்லா பிரயாசம். இன்றைக்கு மக்களுக்கு அதிகமாக வேலை வேலை வேலை. ஆலயத்துக்கு வருவதில்லை, ஜெபத்திற்கு வருவதில்லை, ஊழியத்திற்கு வருவதில்லை, மாலை ஆராதனைக்கு வருவதில்லை,
அப்படியே காலையை வந்தாலும் காலதாமதமாய் வருவது, கேட்டா வேலை, பகல் வேலை, இரவு வேலை. இந்த ஐடி தொழில் பண்ணுகிறவர்கள் பாவம், இரவெல்லாம் வேலை செய்ய, பகல்லாம் தூங்குறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றது, எங்க வீட்டுக்காரர் தூங்குறார், என் மகன் தூங்குறார். அன்பானவர்களே, 6 நாள் அந்த விழிப்போடு வேலை செய்றீங்க. ஆனா கர்த்தருடைய நாள் எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும்? நான் படிக்கிற வசனத்தை கேளுங்கள். என் கைகள் செய்த சகல வேலைகள், ஹார்ட் ஒர்க், லேபர், இண்டஸ்ட்ரீஸ், பிசினஸ், தொழில் வேலை, சகல வேலைகள். ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவர் 5 மணிக்கு வந்து கடைக்கு போறார். ஒரு டீ கடை நடத்துகிற ஒருவர் 4 மணிக்கு டீ கடை திறக்கிறார். யோசித்து பாருங்களே. அதாவது சகல வேலைகள். நான் பட்ட எல்லா பிரயாசங்கள், ஆனால் எல்லா மாயை, மனதுக்கு சஞ்சலம். இது தத்துவம் அல்ல, வாழ்க்கையின் சத்தியம். சொல்லப்பட்ட வார்த்தை, நான் கைகள் செய்த எல்லா வேலைகள். அடுத்து, நான் பட்ட எல்லா பிரயாசங்களை நோக்கி பார்த்தேன், எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. அது அடுத்த சொல்லுகிறார், பலன் ஒன்றுமில்லை, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. அந்த வார்த்தை கவனிங்கள். என் கைகள் செய்த வேலைகள், நான் பட்ட எல்லா பிரயாசம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, இந்த வார்த்தை சற்று திரும்பி நீ கேட்க கேட்கிறேன். நான் பட்ட எல்லா பிரயாசங்கள், அந்த பிரயாசங்களை ஆண்டவர் காப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள், உங்கள் குடும்பம், உங்களுடைய சந்ததி, உங்கள் எதிர்காலம் ஆசிரியமா இருக்கும். அது அவசரப்பட்டிருக்கிறது அந்த ஒரு வார்த்தை, என் கைகள் செய்த சகல வேலைகள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பானது பிள்ளையே, அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், ஒன்றும் இல்லை. The vanity of pleasure, the vanity of labor. மூன்றாவது, the vanity of the human wisdom. இன்றைக்கு அநேகர் ரொம்ப ஞானமா பேசுறாங்க. இந்த பட்டிமன்றம், இந்த டிபேட், என்ன ஞானமா பேசுறாங்க. கவனிங்கள், அந்த ஞானம் நல்லது, அது தேவனிடத்திலிருந்து வருமானால் அது உண்மையானது. இன்னைக்கு பாருங்களேன், பொய்யை மெய்யாக்கி மெய்யை பொய்யாக்குற மக்கள் ஏராளம். அவங்க பேசும்போது அப்படியே அந்த பொய்ய அப்படியே உண்மையாக்கிறாங்க. ஒருத்தர் ஏமாற்றுவதற்கு எவ்வளவு பொய் சொல்ல வேண்டியது. அதை நம்புகிற ஆட்களும் இருக்கிறார்கள். இப்படி நம்பத்தக்கதாக. நாமும் ஏமாற்றப்பட்டவர்கள் தான், நானும் ஏமாற்றப்பட்டவன். அந்த பொய் சொல்வதற்கு நம்புவதற்கு எதுவாய் ஒருவர் வந்தார், உங்களை ஆண்டு தரிசனத்தில் எனக்கு காண்பித்தார், உங்கள் இடத்துல போய் ஊழியம் செய்ய சொன்னார். அந்த ஒரு தொழில் கூட்டமத்தில் நீங்க இருக்கிறீங்க. அன்று சொன்னார், இந்த மனிதனோடு கூட சேர்ந்து நீ ஊழியம் செய். என்னென்னவோ சொன்னார், தரிசனங்கள் எல்லாம் சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் பொய் என்று தெரியும். ஆனால் திரும்ப 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 எனக்கு உங்களை காட்டினார். ஊழியம் சேர்ந்தார். அவர் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறார். ஆனால் ஏராளமான போராட்டங்கள். அவரால் மனதுக்கு பிரச்சனை, மனதுக்கு சஞ்சலம், உலகத்தின் சகல காரியங்களும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு எப்படி ஏமாற்ற வேண்டும் என்பது எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, கவனியுங்கள். ஹியூமன் விஸ்டம் இஸ் பியூர்லி வேஸ்ட். மனித ஞானம் முற்றிலும் அது ஒன்றுமில்லாமற் போகும். வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன? இன்னைக்கு ஞானம் முக்கியம்தான். ஞானம் என்பது தேவன் தருகிற ஒன்று. அறிவு வேறு, ஞானம் வேறு. அந்த வசனத்தை போட்டு, அந்த வசனம் 2:15, நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன? நிறைய பேர் பார்க்கிற வெரி பிரில்லியன்ட், ஆனா வெரி ஒஸ்ட். அதிகமாக பேதையா இருப்பது நல்லது. வேதம் சொல்லுகிறது, பேதையா இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாடு திசை கெட்டு போக பண்ணுவதில்லை. நிறைய பேர் ஞானமா இருக்கணும், நிறைய புத்தகம் படிக்கிறாங்க. நீங்க பார்க்கற அந்த பட்டிமன்றங்கள்ல they speak very nice. யாரும் குறை சொல்லுவதில்லை, அதிக ஞானம். ஆனால் அந்த வார்த்தை, அதை விட வேதம் உண்மை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன? எல்லாம் படித்திருக்கலாம், 1000 தெரிந்திருக்கலாம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். அந்த வார்த்தை கவனிங்கள்.
அதிக ஞானம் அடைந்தேன், காரியம் என்ன என்று சிந்தித்தேன், இதுவும் மாயை என்பதை என் உள்ளத்தில் எண்ணினேன். இத்தனை உண்மையான வார்த்தை இது. The vanity of the human wisdom. திரும்ப சொல்லுகிறேன், தேவ ஞானம் அல்ல, உலக ஞானம். அதை வச்சுதான் அடுத்த ஏமாத்துறோம், பொய் பேசுறோம், கடன் வாங்குறோம். இது நாளத்தனை அவனுக்கு திரும்பி வரும், உனக்கு அப்படி வரும் இப்படி வரும், எல்லாரும் ஏமாத்துறோம். இந்த உறவுகள்ல கூட பொய் தான் பேசுது. கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு, பிள்ளைகள், பெற்றோரிடத்துல பொய். திரும்ப சொல்லுகிறேன், ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன கேக்குறாங்கல்ல, எப்படி ரூம் போட்டு யோசிப்பீங்களா? அப்படிலாம் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பா, நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், ஞானவானா இருந்தாலும், அதிகமா ஜெபிக்கிறோம், நிறைய ஜெபித்தோம், ஆனா என்னவோ தெரியல, ஜெபித்தும் சில நாம் ஏமாந்து விடுகிறோம். அப்படியானால் அவருடைய ஞானம் அந்த அளவுக்கு வேலை செய்கிறது. திருமணம் சொல்லுகிறது, இதுவும் ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன? யோசித்து பார்த்தேன், இதுவும் மாயை என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். Vanity of human wisdom. ஐந்தாவது குறிப்பு, the vanity of life. வாழ்க்கையின் மாயை. இது வேற, அது வேற. 2:17 பிரசங்கி. லைஃப், அதுக்கு தானே இவ்வளவு பாடுபடுறோம், முன்னேறணும், பெரிய ஆளா இருக்கணும், அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த சரீரத்திற்கு அதற்கான ஏராளமான உடையலங்கா அலங்காரம், செய்ய அலங்காரம், முக அலங்காரம், ஏராளமான பணத்தை செலவு செய்கிறோம். வேதம் சொல்கிறது, vanity of life. என் ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியெல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது, எல்லாம் மாயம், மனதுக்கு சஞ்சலமா இருக்குது. திரும்ப ஒரே வார்த்தை வர மாதிரி இருக்கும், அந்த வார்த்தை என் ஜீவனை வெறுத்தேன். I enjoy the life, but there is no life. அந்த வார்த்தை, ஆகையால் மூடன் எப்படி சாகுறோனோ அப்படியே ஞானியும் சாகுறான். நீ பாருங்க, எல்லாருக்கும் ஒரே நடக்குது. நல்லவர்கள், கெட்டவர்கள், நீதிமான்கள், துன்மார்க்கர். அதிகமா நீதிமான்கள் இன்றைக்கு பாடுபடுகிறார்கள். வேதம் சொல்கிறது, நான் என் ஜீவனை வெறுத்தேன். என்ஜாய் த லைஃப். ஆனா கடைசிக்கு came to conclusion, அதாவது இந்த லைஃப் நல்லதுதான், ஆண்டவர் அறியாத வரைக்கும். அது அறிந்தால் நல்லது, அறியாவிட்டால் மோசமானது. ஆண்டவர் சொன்ன நிலைதான் நித்திய ஜீவனுக்கு தருகிறேன். இங்கே சாலமோன் சொல்கிற வார்த்தை, இந்த ஜீவனை வெறுத்தேன். என்ஜாய் மை லைஃப், ஐ ஒர்க் ஹார்ட். உலக ஞானம், பிரயாசங்கள், எல்லாம் பிளஷர், எல்லாம் இருந்துச்சு. அவன் சொன்னது பிளஷர் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, ஞானம் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை, எல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது. விசனம் என்று எங்க வரும் தெரியுமா? லைஃப்ல தான். எல்லாம் இருந்தது, விசனமா இருந்தது. நீங்க நிறைய பேர் பாருங்களேன், ஆண்டவர் அறிந்தவர்கள், ஆராதிக்க ஏழ்மை இருக்கிறவர்கள். நான் கடந்த வாரத்துல நான் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து என் வீட்டுக்கு போகிறேன். என் வீடு சென்ட்ரல் பக்கத்துல ஸ்டான்லி மருத்துவமனை பக்கத்தில் இருக்கிறது. வால்டாக்ஸ் வழியா போயிட்டு இருக்கிறேன். அதிகாலை 4:30 மணி பெங்களூர்ல வருகிறேன். சென்ட்ரல் அந்த வால்டாக்ஸ் ரோட்ல அந்த நடைபாதை இருக்கிற பெண்கள் காலை வேளையில முக்காடிட்டு ஜெபிப்பதை பார்க்கும் போது எவ்வளவு மன சந்தோஷம். வீடு வாசல் இல்லை. நான் சொல்வது உண்மை. அந்த இருட்டுல புகைப்படம் எடுக்க முடியல. காலையில அந்த நடைபாதையில அந்த வால்டாக்ஸ் ரோடு என்ற இடத்துல சென்ட்ரலுக்கு பக்கத்துல இருக்கிறது. நடைபாதையில பெண்கள் முக்காடிட்டு கைத்தட்டி பாடுவது அதிகாலையில இருட்டோட. இவ்வளவு அவளுக்கு மின்சார வசதி இல்லை, கழிப்பிடம் இல்லை, நல்ல படுக்கை இல்லை. ஆனால் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது. அண்டர் த ஃபேன், ஆன் த சோஃபா, எல்லாம் இருக்கிறது. அதாவது நம் மனம் எதை விரும்புகிறதோ அதெல்லாம் செய்கிறோம். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. இவன் சொல்லுகிறார், எனக்கு விசிரமாய் இருந்தது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலம். நான் சொல்ல விரும்புகிறேன், ஏன் அது சஞ்சலம் வருகிறது? திருமலை சொல்லுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்.
இங்கே சஞ்சலம் தான் இருக்கிறது, தவிப்பு இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? வேனிட்டி ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கையின் அந்த மெய்ப்பொருள். இதெல்லாம் சொல்றாங்க, மெய்ப்பொருள் மெய்ப்பொருள், எப்பொருள் காண்பது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் ஆண்டவர் தான், அதான் அவர்தான் மெய்யான வழி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அடுத்த வார்த்தை வேனிட்டி ஆஃப் லீவிங் இன்ஹெரிட்டன்ஸ். இன்றைக்கு பிள்ளைகளை சொத்து சேர்ப்பது நல்லது, வேதம் அப்படி சொல்லுகிறது. பிள்ளைகள் அல்ல பிதாக்களை சொத்துக்களை சேர்க்க வேண்டும். அந்த சொத்துக்களை எப்படி விட்டுட்டு போறீங்க? நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அந்த உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய சொத்து எப்படி பயன்படுது? நேரே பார்த்திருக்கிறேன். கடினமான உழைப்பு, தகப்பனார் ஏதோ கொஞ்சம் விட்டுட்டு போனார், அடுத்த நாள் பிள்ளைகள் காலி பண்றாங்க. ஊழியர்கள் கூட, தகப்பன் சிறந்த ஊழியத்தை கட்டி எழுப்பினார், பிள்ளைகள் ஊழியத்தை மூடிட்டாங்க. நான் சொல்லுவேன் அந்த வார்த்தை, the vanity of living inheritance. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 18-19. அதாவது நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், அதுக்கு வீடு கட்டணும். நாம் குடிசை வீட்டுல இருந்தோம், நாம் வீட்டு வீட்டுல இருந்தோம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல வீட்டுல இருக்க வேண்டும் என்பதற்காக இரவெல்லாம் உழைக்கிறோம், பகலெல்லாம் உழைக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் வெறுத்தேன். த ரீசன், எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதா இருக்குமே. அதை கவனிக்க வேண்டும். அதை சேர்த்து வைக்க கூடாது என்று பொருள் அல்ல. சேர்த்து வைக்கப்படுகிற ஒரு பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை பாதுகாப்பதில்லை, அதனுடைய உழைப்பு புரியல. உங்க தகப்பனார் உங்களுக்கு ஒரு வீடு வச்சிருப்பார், ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்காரு, நன்றி சொல்லுங்க. என்ன பெருசா, எனக்கு என்ன ஓஎம்ஆர்ல வீடு வாங்கி வச்சிருக்கிறாரா? எனக்கு என்ன ஒரு மல்டிஸ்டோர் பில்டிங் வாங்கி கொடுத்துருக்கிறாரு? இல்ல, அவர் விட்டு போன அந்த சின்ன நிலம், அந்த பயிர் நிலம், ஒரு காணி நிலமா இருக்கலாம், ஒரு 2 சென்டா இருக்கலாம். நன்றி சொல்லுங்க. இங்கே சாலமோன் சொல்லுகிறான், நான் வெறுத்தேன், அதாவது நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். இப்படி ஓடி ஓடி உழைக்கிறீங்களே. நான் ஒரு தகப்பன், நானும் ஒரு 3 பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறேன். ஒரே ஒரு காரியம், எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதா இருக்கவே. அது தவறல்ல, ஆனால் வைத்து போகிற ஒன்று பயன்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், பண்படுத்தப்பட வேண்டும். சிலரை பார்த்திருக்கிறேன், கொஞ்சம் பணம், அதை விருத்தியாக்குகிற பிள்ளைகள், ஒரு சின்ன ஊழியம், அதை விருத்தியாக்குகிற அவருடைய பிள்ளைகள். நிறைய பேர் இன்னைக்கு அந்த ஊழியத்தை விருத்தியாக்குவதில்லை, இந்த ஊழியத்தை மூடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வேண்டாம், தேவன் உங்களுக்கு கொடுத்த சின்ன ஊழியமா இருக்கலாம், அதை விருத்தியாக்குங்கள். ஒரு சின்ன வீடா இருக்கலாம், அந்த வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஒரு பயிர்நிலமா இருக்கலாம், ஒரு வறண்ட பூமியா இருக்கலாம், அந்த வறண்ட பூமியை செழிப்பான பூமியாய் மாற்ற பிரயாசப்படுங்கள். The vanity of the inheritance. அது மட்டுமல்ல, அது மதிப்பீடு என்ன? The observation. சாலமோனுடைய அந்த மதிப்பீட்டை உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் கண்டுபிடித்தது என்ன? இதெல்லாம் நம்பர் 1, பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-21. இன்றைக்கு மனிதன் தான் சிரஞ்சீவியா இருக்க போகிறேன் நினைக்கிறான். இல்லை, there's a time for everything. அதாவது நீண்ட நாள் இருக்க போறதில்லை, ஆனால் நீண்ட காலம் நித்தியத்துல வாழப்போகிறோம். இந்த வசனம் பிரசங்கி 3:19. நல்லா கவனியுங்கள். மனுப்புத்திரி சம்பவிக்கிறது போலவே மிருகங்களுக்கு சம்பவிக்கிறது. அதாவது இதுதான் உண்மை. அடுத்த வார்த்தை, அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போல அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்கள் எல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிற மனிதன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாமாய். இது நெகட்டிவ் மாதிரி இருக்கும். இது கிறிஸ்து அறியாத மக்களுக்கு. மிருகத்தை பார்க்கிற மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இது நிறைய பேருக்கு அந்த அறிவு இல்லை, அறிவில்லாத மனுஷர்கள். அது மாத்திரமல்ல, 3:20, எல்லாம் ஒரு இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, மண்ணுக்கே திரும்புகிறது. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், கருப்பொருள், நான் வாழ்கிற காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம்.
அது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உயரையேற மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் மிருகனுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? அதாவது இந்த உலகம் ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை. வேதம் சொல்கிறது வானங்கள் வந்து உருகி போகும். எல்லாம் இந்த உலகம் ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை. இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம நினைக்கிறது தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் ரொம்ப நாள் இருக்க போறோம், புசிப்போம் குடிப்போம். அந்த ஐஸ்வரன் சொன்னது போல, என் ஆத்துமாவே நீ புசி குளித்து திருப்தியாயிரு. ஆண்டவர் சொன்னார், இந்த ராத்திரியில உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்பட்டால் அது யாருடையவைகளாகும்? சரி, யோசித்து பாருங்கள். அவனுடைய மதிப்பீடுதான், அப்சர்வேஷன். யோசித்து பார்த்தீங்களா? இந்த வாழ்க்கையின் முடிவு என்னவா இருக்கும்? அது அங்கு தீர்மானிக்க வேண்டியதல்ல, இங்கேயே தீர்மானிக்க வேண்டியது. நினைக்கிறாங்க அங்க போய் தீர்மானிக்கலாம். இல்ல, அது இங்கு தீர்மானிக்க. இங்கே உங்களுடைய வாழ்க்கை சரியா தீர்மானிக்கப்படாவிட்டால் அங்கே சரியா தீர்மானிக்கப்படாது. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், உறவுகள் நல்லது, குடும்பங்கள் நல்லது, ஆனால் தேவன் அதை விட நல்லவர். குடும்பங்களை மதிக்கணும், குடும்பம் நேசிக்கணும், ஆனால் தேவனை முதலாவது நேசிங்கள். முதலாவது ஆண்டவர், அடுத்து குடும்பம். அதனாலதான் அந்த வசனம் 127 சங்கீதம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். முதல்ல கர்த்தர், அப்புறம் வீடு. நீ நிறைய பேர் வாழ்க்கையில வீடு முதலாவது, கர்த்தர் இரண்டாவது. இல்லை, ஆண்டவர் முதலாவது. ஓடி ஓடி உழைக்கணும், ஓடி ஓடி உழைங்க. அது யாரு கொடுக்குறீங்க? குடும்பம் முக்கியம். தேவன் தான் குடும்பங்களை அமைத்தார். ஆனால் அந்த குடும்பங்கள் அமைத்த தேவனுக்கு முன்னிலும் இருக்கிறதா? கர்த்தர், வீடு. என்னுடைய வாழ்க்கையில வீடு முதலாவது, கர்த்தர் இரண்டாவது என்ற பல செய்திகளிலே இதை சொல்லியிருக்கிறேன். எனவே அதாவது அதிகப்படியான உலகத்தின் மேல் பாசம், உறவுகளின் மேல் பாசம் உண்மைதான். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தகப்பனையாவது தாயாவது என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. நேசியுங்கள், எல்லை உண்டு. ஆண்டவர் நேசியுங்கள் முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சக்தியோடு. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கி 4:7-8. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒரு ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை, சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்திற்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகுவதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திப்பதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. நீங்கள் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? சம்பாதியுங்கள், பிள்ளைகளுக்கு சேர்த்து வையுங்கள், நல்ல வாழ்க்கை வாழுங்க. ஆனா ஆண்டவரை மையப்படுத்தி குடும்பத்தை இரண்டாவது வையுங்க. நிறைய பேர், சில பேர் ரெண்டுமே மையப்படுத்துறது இல்லை. ஆண்டவரை மையப்படுத்துறது இல்லை, குடும்பத்தை மையப்படுத்துறது ரொம்ப துக்கமான காரியம். நோ, ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். ஆண்டவரை மையப்படுத்துங்கள். அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார், the vanity of the publicity. இந்த ஜனங்கள் அதிகமாக பிரபலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக என்னென்னவோ பண்றாங்க. இந்த விளம்பரங்கள் ஊடகத்துல கூட பாருங்க, சின்ன சாப்பாடு பொட்டலம் கொடுக்கிறோம், அது ஒரு ஃபேஸ்புக். இன்னும் ஏகப்பட்ட விளம்பரங்கள், பாப்புலாரிட்டி விரும்புறாங்க. அநேக பாருங்க, ஊழியர்கள் கூட ரயில் பிரயாணங்களிலே ஒரு புகைப்படம், ஆகாயமானத்துல ஒரு புகைப்படம். அது பண்ணுங்க. ஒரு சின்ன கேள்வி, இந்த புகைப்படம் யாருக்காகவும் பயன்படுமா? பசங்க சர்வீஸ் போடுங்க, சர்ச்சு போடுங்க, கூட்டத்தில் பேசுறீங்க, அதை போடுங்க. உங்கள் பிரயாணங்கள் போறீங்க, ஊட்டி போறீங்க, கொடைக்கானல் போறீங்க, அதெல்லாம் இந்த பொது வெளியில போட வேண்டிய அவசியம் உண்டா என்பது ஒரு சின்ன கேள்வி. இந்த தேவை என்பதை யோசித்து பாருங்களேன். நான் இன்று காலையிலே தான் 3:30 மணிக்கு லண்டன்ல இருந்து லண்டன்ல ஸ்டார்டட் 3:30 பெல்ஃபாஸ்ட் அயர்லாந்துல இங்கே வந்து இருக்கிறேன். இந்த செய்தியை அயர்லாந்து தேசத்திலிருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். 3:30 மணிக்கு புறப்பட்டேன், இங்க 9 மணிக்கு வந்தேன். வந்து இந்த செய்தி நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். அதாவது நான் ரொம்ப நீதி நேர்மை அப்படி இல்லை. கவனிங்கள், நம்முடைய அதிகப்படியான அறிமுகம் நமக்கு தேவையில்லை. இந்த அறிமுகம் கூட தவறா இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அதாவது நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு மகிமையா இருந்தால் போதும். நான் தொடர்ந்து நாளை முதல் 29 இரவு நேரம் வரை நான் இங்கே பல சபைகளில் பேசுகிறேன். 29 இரவு நேரம் வரை 9 மணிக்கு முடிக்கிறேன்.
10 மணிக்கு நான் என்னுடைய விமானத்தை ஏறுகிறேன். 10:20 விமானம். 8:30 வரைக்கும் எனக்கு கூட்டங்கள் இருக்குது. இங்கே நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், பாப்புலாரிட்டி இல்லை. அதுல நிறைய போட்டுட்டே இருக்கலாம், இங்க பேசுறேன் அங்க பேசுறேன்னு. இல்லை என்பானவர்களே, vanity of the popularity. அதிகப்படியான இந்த அறிமுகமே ஆபத்து. ஒருவர் சொன்னார், பாப்புலாரிட்டி will destroy God's authority. அதிகப்படியான அறிமுகம் இன்னைக்கு தேவையில்லை. எனக்கு கேட்கிற அன்பான வழிகளே, அதிகப்படியான அறிமுகம் வேண்டாம். என்னுடைய பல செய்தியில சொல்லியிருப்பேன், இங்கே அன்னோனா இருங்க, அங்க வெல்லோனா இருங்க. வசன ஆதாரம் பிரசங்கி 4:16. அப்படி செய் ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. இந்த பாப்புலாரிட்டி. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரிய வைக்காமற் போவார்கள். இதுவும் மாயை, மனதுக்கு செஞ்சல். இந்த வார்த்தை கவனியுங்கள். இந்த விளம்பரத்திற்கு முடிவே இல்லை. விளம்பர இலக்கத்திற்கு முடிவே இல்லை. அதிகப்படியான பாப்புலாரிட்டி. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரிய வைக்காமல் போவார்கள். இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலம். கவனிங்க. வேனிட்டி ஆஃப் பாப்புலாரிட்டி. நீ பிரபலமா இருக்கலாம். ஊழியத்தின் பாதையில அநேக பிரபலங்களை பார்த்தேன், சந்தித்தேன். இன்றைக்கு அவர்கள் இருக்கிற இடமே தெரியவில்லை. மேல்நாடுகளிலே, அமெரிக்க நாடுகளிலும் பல நாடுகளில் there was outstanding preachers, but they are no more. இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை அமைந்து விட்டது. அதிகப்படியான அறிமுகங்கள் வேண்டாம், அதிகப்படியான விளம்பரங்கள் வேண்டாம். ஊடகத்தில் பேசுகிறோம். எனக்குரிய 4500 செய்திகளை வெளியிட்டு இருக்கிறோம். அது விளம்பரங்களுக்காக அல்ல, பணத்திற்காக அல்ல. அப்படி யூடியூப்ல அதிகமாக காசு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா பார்வையாளரே இல்லையே. சொல்ல அந்த கருத்து vanity of popularity. அடுத்த ஒன்று, அதிகப்படியாய் பேசுவதும் மாயைதான். சில பேர் ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. ஆண்டவரை பற்றி பேசினா பரவாயில்ல, தேவையற்ற குப்பைகள். இது கேட்கும் காது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அதாவது இன்னைக்கு எப்படின்னா, அடுத்தவங்களை பற்றி பேசினா தேன் பாயுது காதினிலை. வேண்டாம். அடுத்தவங்களை பற்றி உங்களை பற்றி ஒரு நாள் பேசுவாங்க. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல அநேக வார்த்தைகள் வியர்த்தமாயிருக்கும். உங்களுக்கு எனக்கு பெரிய பாடம். ஸ்பீக்லெஸ். அநேக வார்த்தைகள் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரும். இன்னைக்கு ரொம்ப பேர் பேச மாட்டாங்க. காலம் சென்ற தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்வி கண் திறந்தவர். முன்முறை நிறுவல் கேட்டாக்கலாம், நீ ரொம்ப பேசவே மாட்டேன்றீங்களே, என்ன காரணம்? வசனாராம், பேசாதிருந்தால் மூடனும் ஞானியாவான் சொல்லி எங்க ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க விருதுநகர்ல. பேசாதிருந்தால் மூடன் ஞானியாவான். பேசுங்க, பேச வேண்டிய நேரத்துல பேசுங்க. அது பயனுள்ள வார்த்தையா இருக்கட்டும், அடுத்தவர்களுக்கு அது பயன்படட்டும். புரிய நினைக்கிறேன். ஆனால் வேதம் சொல்கிறது, அநேக வார்த்தைகள் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. அடுத்தது, the vanity of abundance. பரிபூரணங்கள், செல்வம். அதான் நிறைய பேர் அதான் செய்தி. அதுதான் நிறைய ப்ராஸ்பெரிட்டி தியரி. வீடு வாங்குவாய், கார் வாங்குவாய், பங்களா வாங்குவாய், நீ செழிப்பா இருப்பாய். அதுக்கு சம்மந்தம் இல்ல வசனங்கள் எல்லாம் சொல்றோம். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து திருப்தியாய். அது ஒரு ஜெபம். அதுதான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். நீ ஏழை அல்ல, நீ பணக்காரன். நீ வரும்போது இப்படி வரணும், ராஜா மாளிகையில நீ ஃபுல் சூட், கோட் சூட் போடணும். இதைத்தான் மக்கள் இன்னைக்கு பிரசங்கியா இருப்பாங்க. எல்லா பிரசங்கியாருமே இன்றைக்கு கோட் சூட்டு அதிகம். இது அன்பான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, vanity of the money. ஏதாவது இந்த உலகத்தினுடைய இந்த செல்வம். நான் சொல்ல இந்த வார்த்தை, the vanity of the abundance. பரிபூரணம். அடுத்தவன் அப்படியே கிளங்கள். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயே. இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் தொழில் தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கம்பெனிக்கு மேல இன்னொரு கம்பெனி, நூற்றுக்கணக்கான கம்பெனி ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க பல துறைகளில. அர்த்தம் என்ன? திருப்தி இல்லை. இன்னும் பணம், இன்னும் பணம், இன்னும் பணம், இன்னும் பணம். வேதம் சொல்கிறது, இதுவும் மாயே. எங்கள் விலாசம்:
போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.